vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அமேசான்ல சில பொருட்கள்லாம் வாங்கி அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி காலையில் என்னோடய வேலையெல்லாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே இருந்தாச்சு. என்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது வந்து டிமார்ட்டில் இந்த மாதிரி லேடிஸ் ஹேண்ட்பேக்கு என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது, வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துறதா ஆகட்டும், வேறு யாருக்காவது நம்ம கிஃப்ட் தர்றதுக்காகட்டும், இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா டிமார்ட்டில் வந்து மோஸ்ட்லி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்சில் ஜாமாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா பாக்ஸ் அந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு ஹேண்ட்பேக்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் லென்த்தான வீடியோவும் நிறைய விஷயம் அதில் நான் கவர் பண்ணியிருப்பேன். அதுமாரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமாக தேவையான பொருட்களும் அந்த வீடியோட நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் பாருங்கள். ஏன்னா இந்தமாதிரி எமர்ஜென்சி லைட்டெல்லாம் இந்த ப்ரைஸில் இருக்குது. இப்போ ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் டிமார்ட்டில் இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக, அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க குழந்தைக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் வாங்கி நம்மளும் அப்படியே சைடு நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினது தான். அது மட்டும் இல்லாமல் மினி ஃபேன், குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஃபேனெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி சேவிங் இந்த கிட்டெல்லாம் இருக்குல்ல இப்போ எலக்ட்ரிக்கில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 அந்த ரேட்லலாம் இருக்குது உங்களுக்கு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர்லாம் வந்து கம்மியான ப்ரைஸில், அதாவது 399லேருந்து சரி ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகிறது தான் ஏன் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கதான் நானும் விட்டேன். இது அதுக்குள்ளே நான் கொஞ்சம் போய் விளாண்டுட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி திங்கின்னு விளாண்டுருந்தேன். எங்கள் வீட்டில் 2 பேத்தி இருக்குது, எனக்கு பெரிய பேத்தி இருக்குது, ஒரு குட்டி பேத்தி இருக்குது. முதல்ல அமேசான் பொருள்லாம் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு சமைக்கும் போதே உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக என்னென்ன ஜாமான்லாம் இருக்குன்னு அப்படிங்கிற உங்களுக்கு ரிவ்யூ டெமோ காட்டின மாரி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து இந்தமாரி பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறதே இந்த ப்ராடக்ட் தான். இதுக்கு இதெல்லாம் தேவை, அதுங்கிறனால தான் இதை காட்டிகிட்ருக்கேன். இது வந்து தேங்காய் துவையல் தான் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக காலிஃப்ளவர் இருக்குது. அதை தவிர இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவலும் செஞ்சலான்னு ஒரு வாழைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதோட ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குதுப்பா. ஓகே, பக்கத்தில் இருக்க இந்த பாக்ஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஃப்ரிட்ஜில் வேண்டிய தேவையான ஆர்கனைசர் பாக்ஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவையானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதத்தை எடுத்து வச்சுருது. வேலை வந்து ரைஸ் வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ரிவ்யூ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்றைக்கி பட்டாணியும் வந்து காலிஃப்ளவர் வறுவல் தான். அதில் பட்டாணியில் சால்ட் தடவி அதில் வச்சுருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் 2 தக்காளியை போட்டாச்சு. இது ஒரு ஈஸியான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். எதுவுமே வந்து தேவையில்லாமல் ஷேர் பண்ணலை இதில். அதேமாரி பார்த்திங்கன்னா பாதாமும் காலையில் எழுந்தோன்னே நம்மள லேடிஸுங்கெல்லாம் நம்ம ப்ரோட்டீன் நமக்கு தேவை. அதுமாதிரி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். கொஞ்சோண்டு புளி நான் வச்சுட்டேன், கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி செய்யும்போது டைம் நமக்கு சேவ் ஆகிறதையும் நம்ம கிச்சனில் பண்ணோம்னா மற்ற வேலையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான். இந்த சாப்பிங் போர்டு தான்ப்பா ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கவுண்டர் டாப்பு வந்து சாப்பிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டு. இது இந்த மாதிரி ஓரத்தில் நவராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வரம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது அதில் வந்து பாருங்கள் இதுமாரி ஒரு ரோலர் பின்னும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறோம், பூரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கரிலாம் செய்கிறோம் அப்படின்னு அதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக காய்கறி கட் பண்ணிவிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு தள்ளி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. இதுமாரி ஆனியன் எல்லாமே பாருங்கள் டக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடிச்சு இது ஓரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட் வந்து நமக்கு இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக வச்சா சீசனிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறவங்களுக்கு. எவ்வளோ பெரிய பிளேஸ் பாருங்கள். ஒரு கவுண்டர் டாப் அளவுக்கு வந்து நமக்கு பெரிய ஒரு பிளேட் கிடைக்கிறதுனா நம்ம நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. நம்ம சீக்கிரம் வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைக்காயும் தோலை சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறுக்கை இந்த மாதிரி வெட்டி அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த ஸ்டெயின்லெஸ்ஸில் வந்து ஒரு சைஸ் கிடையாதுப்பா. ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, லார்ஜ் சைஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து நைஃபை ஷார்ப் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததுக்கு சமையலுக்காகவும் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஓவல் ஷேப்லேயும் இருக்குது. அப்புறம் இப்போ கையில் வச்சுருக்கேன் வந்து நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினா தேங்காய்லாம் இப்படி திருவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டான தேங்காய். ஸோ நம்ம பொரியெல்லாம் போடுறதுக்கு எல்லாத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கடாயும் வந்து அமேசானில் வாங்கினது. இதெல்லாம் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது ஏற்கனவே நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். அது இதில் நான் ஆட் பண்ணுறேன். கருப்பு உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து இதில் வந்து நல்லா வதக்கிட்டு இது வந்து துவையல் தான், தேங்காய் துவையல். அது ரசத்துக்கு வந்து தேங்காய் துவையல் வந்து சூப்பராக ஆப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கொஞ்சம் போனுக்குலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த கருப்பு உளுந்தை கொஞ்சம் அதிகமாகவே இப்போ நான் சாப்பாட்டில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இட்லிக்கு உடச்ச நம்ம கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. இது அன்பாலிஷ்டு, டாட்டா கம்பெனியோடது. இது சம்பூர்ணா இருக்கும்ல, அதில் வாங்கினது. இப்போ அதில் நான் தேங்காவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப காரம் வேணான்னு நான் ஒரு மிளகா அதுதான் நம்ம கூட்டியோ குறைச்சோ நம்ம செஞ்சுக்கலாம். அதோட பெருங்காயம்லாம் போட்டு அவ்வளோதான் இப்போ இது வேலை. சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். பருப்பு வகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுந்து வகையெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடணும். ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் டெய்லி இருக்கிறதுனா அடுத்தது இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ கரண்டு டக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் வந்து சாப்பர் தான் அது. ஆனால் மினி சாப்பர் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி ஆன் ஆகும் பார்த்து. இது பார்த்திங்கன்னா உள்ளார வந்து குட்டி பிளேடு ஒன்று இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எது வேணுமோ அப்படி டக்குன்னு நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு வச்சுருக்கேன் இல்லையா, கேர்லிக், அதை தட்டாமல் இதில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி அது சாப் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம சேனலில் மோஸ்ட்லி நான் காட்டலாம் நம்ம வீட்டுக்கு வாங்குற பொருள் தான். கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேலை முடியும் அப்படிங்கிறத நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இதான் மூட்டுறது. இப்படி வச்சிட வேண்டியதான். அதை வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து சி டைப்பு பின் வச்சுருக்கோம் இல்லையா, சார்ஜர், அது போட்டாலே போதும். முதல்ல ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து நல்லா சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா சுற்றுது பாருங்கள். ரொம்ப ஈஸி. தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஆம்லேட்டு போடுறோம்னா டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிடும் நமக்கு. முந்தையெல்லாம் ஒரு வீட்டில் 4-5 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு சமையல் பண்ணாங்க. 3 வேலையாக இருந்தாலும் நம்ம தானே சமைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால நமக்கு இந்தமாரி பொருளாக இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய்கறியே கொஞ்சம் வெட்டிட்டோம்னு வச்சுங்க, சமையல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், புதுசு நல்லா சூப்பராக கட் பண்ணிடுச்சுல்ல. இதுதான் அந்த இது. கடாய் வந்து இப்போ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ட்ரிபிள் நைன், அதாவது 3 கோட்டிங்கில் இருந்தால் கூட சில இதெல்லாம் வந்து ஒட்டிக்குது இந்த ஃப்ரை பண்ணும்போது. அப்போ நான்ஸ்டிக்கும் நம்ம பயன்படுத்த முடியாது. இரும்பு பாத்திரமும் கையில் வச்சுருந்தா கூட காலையில் அவசரத்துக்கு செய்யும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அமேசான் பேசிஸில் இதோட விலை வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஏன்னா மற்றதில் ரொம்ப விலை எல்லாமே ஜாஸ்தி. கம்பெனிக்கு தகுந்த மாதிரி விலையும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ரொம்ப ஹையாக இருந்தது. இது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குன்னு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அமேசான் பேசிக்ஸில் சில பொருட்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட பிளேட்டும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் ஹெவியாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் கோட்டிங் மாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நான்ஸ்டிக், இப்படி திக்கு நான்ஸ்டிக்லாம் கிடையாது. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா ஹெவியாக இருக்குது. முதல்ல முக்கியமாக நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குது. இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி நல்லா நல்லா அப்படியே லிட்டோட நம்ம வாங்கிட்டோன்னா ஈஸி. ஏன்னா நம்ம லிட் இல்லாமல் வாங்கினா அது ஒரு ப்ரைஸு, லிட்டோட வாங்கினா அது ஒரு ப்ரைஸ். இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். இதை வந்து 26 சென்டிமீட்டர் ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிப்ளை கடாய் இது. இதோட அளவு வந்து 26 சென்டிமீட்டர். ஓகேவா? மெயினாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்து இந்த தக்காளி அரைச்சதும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கேர்லிக் தானே காட்டேன். தக்காளி நைஸாக அரைஞ்சிருக்கு இல்லையா, கட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுக்காக காட்டுறதுக்காக. இப்போ இது வந்து காலிஃப்ளவர் வறுவலுக்கானதெல்லாம் வெந்துட்டுருக்குது. இது பக்கத்தில் இன்னொரு கடாய் வந்து இன்னொன்று வாங்கிலான்னு பார்க்குறேன். அதே நல்லா இருந்துச்சு. நான் ஏன்னா நான்ஸ்டிக் பார்த்துட்டு இரும்பு பாத்திரமும் இங்கே நிறையா வச்சுருக்கேன் நான்.
நான்ஸ்டிக்கில் மோஸ்ட்லி செய்ய வேணாங்கிறதுனால நமக்கு ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று வாங்கிடலாம், இதேமாரி பரவாயில்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்னு வாங்கிட்டு அதையும் நான் ஃபியூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஒட்டாமல் சூப்பராக தான் வருது பாருங்கள். இப்போ சுருள நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட இந்த காலத்துக்கு தேங்காய் சோம்பெல்லாம் வச்சு அரைச்சி கூட சேர்ப்பாங்க. இது சிம்பிளாக பண்ணிட்டேன். அடுத்தது இந்த தோசைக்கடை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பயன்படுத்திட்டேன். சூப்பராக இருக்குது. நான் நடுவில் கொஞ்ச நாள் வீடியோலாம் அதெல்லாம் போடலை இல்லையா, அப்போ வாங்கினது இது. இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா மொத்தமாக இருக்கும். அது அடிப்பிடிக்காமல் தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். கடுகு நான் தாளித்து இப்போ சமையல் என்னங்கிறது அப்படின்னு பார்த்துலாம். ரசம் இதில் இருக்குது. இதில் வந்து இந்த துவையலை அரைச்சி வச்சுட்டேன். ரசத்துக்கு இந்த துவையல் நல்லாயிருக்கும். அப்புறம் வாழைக்காய் வறுவல், மஷ்ரூம் ரைஸ் ரெடி. எங்களுக்கு மத்தியானம் சாதம் சூடாக சமைச்சிப்போம்ப்பா. இப்போ காலையில் ஊத்தப்பம் மாதிரி அந்த தோசை நான் சுட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. அப்படியே சமைக்கும் போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே லைட்டாக அப்படியே அங்கங்கே நம்ம துடைச்சிக்க வேண்டியது தான். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ண. இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு சமைக்கிறதுக்கே. அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே துடைச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.